ஈரானோட மக்களே, ஆயுதத்தை ஏந்த தயாரா? அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ 1 மாசம் ஆயிடுச்சு. மக்கள் இன்னுமே வீதியில ஆதரவா புரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பதில் என்னவா வரும்? கண்டிப்பா நாங்க தயார். எங்களோட உயிரை ஈரானுக்காக கொடுக்க நாங்க தயார் அப்படிங்கிறது போல கோஷங்கள் நம்மளால ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட கிரவுண்ட் இன்வேஷனோட அந்த மிரட்டல் ஐஆர்சிஜி வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசி ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் அவங்க ரெடியா இருக்கிறாங்க. ராணுவம் அப்புறம் மக்கள் இணைஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது போல செய்திகள் ஈரானுக்குள்ள பரவலா வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க சொல்றது நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கிரவுண்ட் இன்வேஷனுக்கு எதுனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது. அதாவது ஈரானோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு வெப்பன் அப்புறம் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஈரானோட மக்கள் தான் அப்படிங்கிறது போல ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே ஈரானோட மக்களோட ஒற்றுமை தான் ஈரானை ஒன்னா வச்சிருந்திருக்கு, ஈரானை காப்பாத்திருக்கு. அது ஈரான் தெளிவா புரிஞ்சிருக்காங்க. இப்போ அதை கடைபிடிக்கிறாங்க. இந்த தடவை மேற்கு நாடுகள் தோக்க போறாங்களா இல்ல ஜெயிக்க போறாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஈரான்ல அங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் கண்டிப்பா சொல்வேன், ட்ரம்ப் ஒரு கேம்பிளர். ஏன்னா அவங்க அப்பா அது மாதிரி வச்சு கொடுத்தாரு. அவர் அதுல ஏகப்பட்ட நட்டம் பண்ணாரு. அது தெரிஞ்சதுதான். சூதாட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ கேம்பிளர். ஸோ ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற அந்த கேம்பிள் அப்படிங்கிறது இதுதான் அவரோட லைஃப்ல கடைசியா ஆட போற ஒரு கேம்பிளா இருக்க போகுது அப்படிங்கிறது போல ஈரான்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஈரான் பல நாடுகளுக்கும் வார்னிங்கை வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இரும்பு தொழிற்சாலைகள் 6 நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிறத அலர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அடிக்க போறோம், அங்கிருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு போல. இஸ்ரேலோட அஷ்டாக் பகுதியில் இருக்கக்கூடிய இரும்பு ஃபேக்டரி, பெஹ்ரீன்ல இருக்கக்கூடிய ஃபேக்டரி, யுஏஇல இருக்கக்கூடிய அபுதாபியில இருக்கக்கூடிய அர்கான் ஃபேக்டரி, எமிரேட் ஸ்டீல் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய ஃபேக்டரி, குவைத்தில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எஸ்ஏபிஐசி ஃபேக்டரி, கத்தார்ல இருக்கக்கூடிய கத்தார் ஸ்டீல் ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க அடிக்க போறோம் அப்படிங்கிற அலர்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் அப்படிங்கிற செய்திகள். ஆல்ரெடி யுஏஇல இப்படித்தான் அலர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற வந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஈரான்ல அப்படிலாம் ஒன்றும் கொடுக்கலப்பா அப்படிங்கிற யுஏஇ தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைன்ல வரக்கூடிய விஷயங்கள் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இது போல அலர்ட்ஸ் எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஏன் இந்த செய்தியை வந்து டவுட்டா இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டரான அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்து இஸ்ரேல் 2 ஈரானோட லார்ஜஸ்ட் ஸ்டீல் ஃபேக்டரிஸா அடிச்சுட்டாங்க. ஏன்னா இது போல சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய ஃபேக்டரிஸ், இதுல இருந்து மிசைலும் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள். ஸோ இந்த லார்ஜஸ்ட் ஸ்டீல் ஃபேக்டரிஸை நீங்க அடிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பவர் பிளான்ட், சிவிலியன் பயன்படுத்தக்கூடிய நியூக்ளியர் சைட்ஸ் மேல நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க அடிச்சிருக்கிறீங்க. இஸ்ரேல் அதை கிளைமும் பண்ணிட்டாங்க, அமெரிக்காவோட கோஆர்டினேட் பண்ணி. ஸோ அதனால நாங்க கோர்ட்டஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டெட்லைன் டிப்ளமசிக்கு அப்படிங்கிறது போல ஒரு டைமும் டிப்ளமசிய டெட்லைன் சொல்ல அவங்களோட அட்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது டிப்ளமசிக்கு எதிரான ஒரு செயல் இல்லையா? ஸோ அதுதான் அவர் மேற்கோள் காட்டுறாரு. என்னன்னா ஈரான் எக்ஸாக்டா ஹெவியான பிரைஸை இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய கிரிமினல் வேலைகளுக்கு அவங்க பே பண்ண வைப்போம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த மிரட்டல்களுக்கு அப்புறம் அது போல அலர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஈரான் பல பகுதிகளில் தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஸோ பல நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே அடிப்பாங்களா, அப்புறம் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பண்ண அட்டாக் பண்ணியிருந்துக்கிறாங்க. ஐஏஏல இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஈரான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷனோட உச்சகட்டம். மல்டிபிள் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்கோட அராக் ஹெவி வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் மேல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. 40 மெகாவாட் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா புளுட்டோனியம் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக, அது ஒரு பை ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இருந்திருக்கு. ஸோ அது மேல அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ரேடியேஷன் லீக் இல்லை அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இருந்தாலும் இது போல ஒரு வேலையை செஞ்சு விட்டாங்க இஸ்ரேல். ஐஆர்ஜிசி இருக்காங்க இல்லையா, அதோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் சையத் மஜித் மசூபி அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, திரும்பவும் எங்களையே டெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதே நீங்க முன்னாடியே ஒரு தடவை எங்களை டெஸ்ட் பண்ணீங்க.
அப்போ உலகம் பார்த்துட்டு தான் இருந்துச்சு. நீங்க நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் அட்டாக் பண்றீங்க. இந்த தடவை ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா I/Y அப்படிங்கிறது போல இருக்காது, அதை விட அதிகமா இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கலாம் சொல்லிக்கிறாங்க. அது இதுக்கு முன்னாடி என்னோடதுல ஒன்று நடிச்சா நான் உன்னோடதுல ஒன்று நடிப்பேன் அப்படிங்கிறது போல இருந்தது. இப்ப அதுக்கும் மேல இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிரட்டல் ஈரான் தரப்பு வந்து வந்துருச்சு. ஸோ சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் 6 மில்லியன் டன்னை வந்து பண்ண ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. கத்தரா இருக்கட்டும், இது போல எல்லாரும் வந்து பண்ண ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் அடி வாங்குது அப்படின்னா ஸ்டீலோட விலை ராக்கெட் வேகத்துல உயரும். யாராவது வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா எல்லாம் வாங்கி வச்சிருங்கப்பா. இவங்க செய்யறலாம் பார்த்தா வீடு கட்டுற ஆசையெல்லாம் மண்ணள்ளி போட்டுருவாங்க போல தெரியுது. கொஞ்சம் எல்லாம் என்னென்னலாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் ஃபுல்லா வாங்கி ஒரு சேர வாங்கி வச்சிருங்க. கடனோட வாங்கியாவது சீக்கிரமா வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் வீடு கட்டுறத இவங்கெல்லாம் கட்ட விடுவானுங்களா மாட்டானுங்களானே தெரிய மாட்டேங்குது. இதோட கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் உலகத்துல என்னென்ன வேலையெல்லாம் இவனுக்கு செய்ய போறானுங்களோ தெரியலையே அப்படிங்கிறது போல இருக்கு. ஈரானை இவனுக்கு அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலுக்குள்ளாக்கிட்டாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு தேவை. ஏன்னா எல்லா நாடுகளும் எக்கனாமிக்கலி திவால் ஆவாங்க. எல்லா நாடுகளும் எக்கனாமிக்கலி துன்பத்துக்குள்ள போவாங்க. அப்படி போகும்போது அமெரிக்கா உன் நாடு சிக்கல்ல இருக்குல்ல, காசு தட்டா கடை வாங்கிக்கிறியா அப்படிங்களா IMF குள்ள கொண்டு வந்து விட்டு பல ரெகுலேஷனை போட்டு எல்லாம் பண்ணி திருப்பியும் அவன் மாப்பிள்ளையாட்ட இருப்பான். அவன் நாட்டுல எந்த ஒரு அட்டாக் நடக்கிறது இல்ல. அவன் எல்லா பக்கம் சென்று முடிஞ்சு விட்டு போயிட்டான் அப்படின்னா எப்படி? ஏன்னா அன்சரல்லா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்துல் மாலிக் அவர்கள் ஹவுதீஸோட தலைவர் இருக்கிறார் இல்லையா, இந்த சவுதி ரெஜிம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து முதல்ல ஸ்டாப் பண்ணும். இந்த பிராந்தியத்துல அது நம்மளோட மக்களுக்கு நீங்க உதவாம நீங்க என்ன அவங்களுக்கு போய் உதவிட்டு இருக்கிறீங்க? இந்த ஹோஸ்டல் நம்ம மக்களுக்கு எதிரான மனப்பான்மை இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க உடனடியா மாத்தணும். இந்த ஜியோனிஸ்ட் ப்ராஜெக்டுக்கெல்லாம் நீங்க ஒருபோதும் ஒத்துக்க கூடாது. அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்கு ஏன் நீங்க செயல்படுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை பாருங்க. உங்க மக்களை பாருங்க. நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எதிர்காலத்துல இந்த பிராந்தியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி இன்ஸ்டெபிலிட்டி ரீஜியன்ல ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்களா அவர் தரப்பு செய்திகள். ஏன் அப்படின்னா சவுதி அரேபியாவும் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் டீல வந்து பண்ணா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களே நேர்ல வந்து இந்த அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் உக்ரைன் அப்புறம் சவுதி அரேபியா ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷனை போட்டிருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் இருக்கா இல்லையா, முகமது பின் சல்மான், அவர்களோட உட்காந்து பல விஷயங்கள் பேசி உக்ரைனோட ராணுவம் ஆல்ரெடி இங்க வந்து சவுதியில வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் கலந்து உரையாடி ஜெலன்ஸ்கி அவர்கள் மிக முக்கியமான விஷயங்கள் சவுதி அரேபியாவோட ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆயுதங்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல சிபிபி ட்ரோன்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எவனுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை யூஸ் பண்ண முடியாது. கேஸ் இருக்காது, அடுத்தது ஆயில் இருக்காது. ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க பிரச்சனையா ஆயிடுச்சு. மாறி மாறி எஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய நேரங்கள்ல தாக்குதல்கள் நடந்துருச்சு அப்படிங்கிற செய்திகள் நீங்க கேள்விப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. யமன் ஹவுதி சவுதி அரேபியா மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதி அரேபியா இங்க யமன்ல போற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. இப்போ கல்ஃப் நாடுகள் எல்லாம் போராடி முட்டிக்க போறாங்க. அது இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்ப ட்ரம்ப் அவர்களுக்கு போர் அடிச்சிச்சு. ஈரானோட வாருங்கிறது வந்து பண்ணா ரொம்ப போரிங்கா இருக்கு, டிக்ளேர் பண்ணிடலாம், வெற்றிய டிக்ளேர் பண்ணிட்டு வேற வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் தரப்புன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப போர் அடிக்குதாமா ட்ரம்ப் அவர்களுக்கு. எதுக்குடா இது உட்காந்து இதை செஞ்சுட்டு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படிங்கிற வெள்ளை மாளிகையோட ஒரு அபிஷியல் வந்து பண்ண சொல்லிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப போரிங்கா இருக்குது, இது என்னது இது தினம் போய் கொண்டு போட்டு வந்து என்ன பண்ண போறீங்க, அங்க என்ன இருக்குது, என்ன பண்ண போறானுங்க அவனுங்க, பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம ஜெயிச்சாச்சுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது பண்ணா நினைச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க. ஆனா வெள்ளை மாளிகையில இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இது கன்ஃபியூசிங்கா இருக்கான். ரெண்டாவது உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு கான்ட்ரடிக்டரியா இருக்கான். உண்மையாலுமே ஜெயிச்சிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது போல. ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்து ரியாலிட்டில இருந்து டிட்டாச் ஆகி நிறைய பேர் இருக்காங்களாம். பேட்டில் ஃபீல்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கே, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிறது போல அங்கேயே வந்து பண்ண பிளவுகள் இருக்கு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது செஞ்சிருவாரு அப்படிங்கிறதுனால அவர் செய்யறதை வச்சு வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற பல நபர்கள் அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்.
சிம்பிளா டிக்ளேர் பண்ணிட்டு வெற்றின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டா இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா என்ன எதுங்க தெரியல. அவங்க போயிடலாம். ஆனா இங்க பிரச்சனை நிக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா எல்லா பக்கம் சிண்டு முடிஞ்சு விட்டாச்சு. நம்ம இதைத்தான் ஆதி காலத்துலன்னு சொல்றோம். அங்க ஈரோப் புடிச்சு கொண்டு போய் ரஷ்யாகிட்ட விட்டாச்சு. இங்க கல்ஃப புடிச்சு கொண்டு வந்து ஈரான் கிட்ட விட்டாச்சு. இதுல என்னன்னா ஈரான் கல்ஃப் நாடுகள் சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தர் இவங்களாம் அடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இவனுங்க வீக் ஆயிருவானுங்க. சவுதி, யுஏஇ, கத்தார் இவங்கலாம் வீக் ஆயிருவாங்க. பெருமளவுல இழப்புகள் ஏற்படும். ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது ரெண்டாவது. ஜெயிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்க. இத்தனை நாடுகள் சேர்ந்து போய் ஈரான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறாங்கன்னே சும்மா சொல்றேன் வச்சுக்கோங்களேன். இவங்க கிட்ட ஏதாவது ப்ரொடெக்ஷனுக்கு ஏதாச்சும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் இழந்துருவாங்க. கெப்பாசிட்டியே இருக்காது. ஸோ இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற சொல்றதுக்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறதுக்கு அதிகமான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு அவங்களே வந்து இவங்களை அடிச்சாலும் இவங்களால திருப்பி ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அது போல ஒரு சூழ்நிலைக்கு மாறப்போகுதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா போர் அடிச்சிருச்சு. ஸோ விக்டரியை டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எதுக்காக ஒரு மேசிவா வந்து பார்த்தா ட்ரூப்ஸ் எங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தா மேற்கு மீடியாக்கள் என்ன சொல்றாருன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அரசாங்கம் மேற்கு நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்களாம். இப்போதைக்கு இமீடியட்டாலாம் எந்த ஒரு பிளானும் இல்லை கிரவுண்ட் இன்வெஷன் பண்றதுக்கு. என்னதான் ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்களை மிடில் ஈஸ்ட்ல டிப்ளாய் பண்ணாலும் நாங்க ஒன்றும் பெருசா இதுல ஒன்றும் இன்வால்வ் ஆகிற மாதிரி இல்ல. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எடுத்துக்கொண்டு போய் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இங்க ட்ரூப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் மெயினா இவாக்குவேஷனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான். அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் விஷயங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கிறதுக்காக தான் செய்யணுமே தவிர இவங்களை எடுத்துக்கொண்டு போய் உடனே ஒரு போர் களத்துல வந்து பாத்தீங்கன்னா குதிக்க போறோம் அப்படிங்கிறது போல இல்ல. ஆளுங்களை கொண்டு போய் கிரவுண்ட் வார்ல என்கரேஜ் பண்ண போறோம் இல்ல அப்படிங்கிறது போல மீடியாக்கள் தரப்பு செய்திகள் வந்துகிட்டு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அமெரிக்கா அன்மேன்டு ட்ரோன்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எதிராக பெர்ஷியன் கல்ஃப்ல எல்லாம் களமிறக்கி விடலாமா அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்க்களமா மாறிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் எப்படி அமெரிக்காவோட ஆயுதங்கள்லாம் கை கொடுக்க போகுது, எந்த மாதிரியான வெற்றியை அமெரிக்கா பார்க்க போறாங்க இல்ல தோல்வியை பார்க்க போறாங்களா அப்படிங்கிறதுலாம் வரக்கூடிய நாட்களை தெரிஞ்சிடும். ஆனா மிக பெரும் அளவுல இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாற்று கருத்துல எல்லாரும் எல்லாத்துக்கும் தயாராகிக்குங்க. ஏன்னா கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, ஆயில் இல்ல அப்படிங்கிற. ஏன்னா இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ண போறாங்களாம். நான் அவங்களுக்கே தேவைப்படும் போல தெரியுது அப்படிங்கிறது போல பல நாடுகளும் இது போல செஞ்சுட்டாங்க அப்படின்னா கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது உச்சகட்டத்துக்கு போயிடும். அப்புறம் நடந்துருச்சுன்னா என்னதான் இருக்கு? ஆல்டர்னேட் தான் இருக்கு. ஆனா நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் அணு உலை. அணு உலையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? அணு உலை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? அணு உலையில இப்போ ஜாம்பவானா யார் இருக்காங்க? என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நான் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். அணு உலை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பா இதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் இருக்க போகுது. அதுவும் அணு உலை சார்பான எலக்ட்ரிசிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு அதான் ஒரே வாய்ப்பா இருக்கும். அது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மாத்துமான்னு சந்தேகம் தான். கொஞ்சம் மெதுவா தான் வருவாங்க. இதனால ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது நம்ம அடுத்தது பேர்ல பார்க்கலாம். பட் ஆனா எல்லா நாடுகளுக்கும் லாக்டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது குறிப்பா ஆயில் கேஸ் பிரச்சனைக்காக போகுது அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அது கூடவே லைக்கும் பண்ணிடுங்க. பண்ணாதான் யூடியூப் நம்மளை மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும் வீடியோக்களை. உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் உங்க சந்திக்கலாம். வெரி ஸ்டே சேஃப். பை.